Hey everyone, this is Raji from Raji Style. Class 3ல கிளிம்பர் டிசைன் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். கிளாஸ் 2ல நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் செயின் ஸ்டிச்சை நிறையா குட்டி குட்டி ட்ரையாங்கிள் ரெக்டாங்கிள் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் நமக்கு ஷார்ப் எட்ஜஸ் எப்படிலாம் கொண்டு வரணும்னு பார்த்துருப்போம். இப்போது கிளாஸ் 3ல அதே ஷார்ப் எட்ஜஸ் ப்ளஸ் எப்படி ஒரு டிசைன் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த கொடி டிசைனில் ஸ்டெம் ப்ளஸ் லீஃப் ரெண்டுத்தையுமே எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தனித்தனியாக நம்ம ஸ்டெம் தனியாக லீஃப் தனியாக ஸ்டிச் பண்ணாமல் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு குட்டி லாக் மாதிரி போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் நம்ம எந்த ஒரு டிசைன் எடுத்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு கனெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்க்கணும். ஒவ்வொரு இதுலேயும் தனித்தனியாக நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு பார்க்கும்போதே தெரியும் இவங்க இந்த டிசைன் வந்து தனித்தனியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு கனெக்டிவிட்டியோடு பண்ணும்போது தான் நமக்கு அது ஃபுல் டிசைனுமே ஒரு நீட்டான ப்ரெசன்டேஷனில் நமக்கு கிடைக்கும். அதனால தான் நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சுமே எந்த அளவுக்கு நம்மளால் முடியுதோ அந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் லீஃப் ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ நான் அந்த வேவில் வந்ததே லீஃபை விட்டுட்டு கரெக்டாக ஸ்டெம் மட்டும் ஸ்டிச் பண்ணிகிட்டே போயிட்டேன் அப்படின்னா நமக்கு இந்த லீஃப் அதுக்கப்புறம் தனியாக பண்ணும்போது ஒவ்வொரு சைடும் தனியாக தெரியும். அப்படியே நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டாலுமே அந்த இடத்துல நம்ம ஸ்டிச் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். அதனால தான் நம்ம எங்கேயுமே வந்து ஒரு எண்ணாட் பண்ணாமல் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். இப்போ நான் ஷார்ப் எட்ஜஸ்க்கு லாஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரி ஒரு குட்டியாக ஒரு ஸ்டிச் போடுறேன். அந்த குட்டி செயின் போடுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து லாக் ஸ்டிச். ஸோ அந்த குட்டி லாக் ஸ்டிச் போட்டு டர்ன் பண்ணி திரும்ப எடுத்துகிட்டு வரேன். இப்போ இந்த இடத்துல வரும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கிராஸாக மூவ் பண்ணணும். அந்த லீஃபோட கிராஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டெம்மை கண்டினியூ பண்ணணும். அந்த மாதிரி கண்டினியூ பண்ணும்போது நம்ம லாங் செயினாக எடுத்துட்டு அந்த கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அதுவுமே அந்த லாங் செயின் எல்லா இடத்துலையும் குட்டி குட்டி செயினாக வந்துட்டு அந்த இடத்துல மட்டும் லாங் செயின் தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஆல்ரெடி உள்ள ஒரு செயின் உள்ள பஞ்ச் பண்ணி நம்ம த்ரெட்டை எடுத்து திரும்ப அதிலிருந்து ஸ்டிச் கண்டினியூ பண்ணிகிட்டே வர போகிறோம். இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிகிட்டே வரும்போது தான் நமக்கு லீஃப் ப்ளஸ் ஸ்டெம் ரெண்டுமே வந்து கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். பட் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த கிராஸ் லைன்ஸ் வந்து உங்களுக்கு தனியாக தெரியாது, செப்பரேட்டாக தெரியாது. ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு செயின் ஸ்டிச்க்குள்ளே ஒரு குட்டியாக ஒரு செயின் போட்டு டர்ன் பண்ணி எடுத்து பாருங்கள், பர்ஃபெக்டான ஃபினிஷிங் கிடைக்கும். இது இந்த மாதிரி இந்த கொடி டிசைன்ஸ் மட்டும் இல்லை, இதே போலவே நீங்கள் லோட்டஸ் டிசைன்ஸில் ட்ரை பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கு கிடைக்கும். இதேமாதிரி பெட்டல்ஸ் டிசைன் அதுலேயுமே நம்ம பண்ணும்போது அங்கங்கே கண்டினியூவாக ஸ்டிச்சஸ் போடும்போது உங்களுக்கு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். இதே சேம் ப்ராசஸில் தான் நான் அந்த ஃபுல் டிசைனுமே கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இதே மாதிரியான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ராஜி ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலராக என்னோடய வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் அண்ட் சாரீ பாக்ஸ் ஃபோல்டிங்கான சர்வீசஸ் கிளாஸஸ் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. அதே போல் ஆரிக்கான கிளாஸஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, சர்வீசஸும் அவைலபிளாக இருக்குது. ஆர்கானிக் கோன்ஸ் வேணும் உங்களுக்கு அப்படின்னாலுமே அதுவுமே நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது எல்லாத்துக்குமே ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி ஃபர்தரான டீட்டெயில்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம கம்மி ப்ரைஸில் எல்லா கஸ்டமருக்கும் ரீச் ஆகணும் மாதிரி தான் செஞ்சுருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக இருந்தால் தான் நான் எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும், நான் நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலுமே கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு ஃபர்தராக அதை ஒரு வீடியோவாவோ உங்களுக்கு எடுத்து யூடியூப்லேயே ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி கொடி டிசைன்ஸ் எல்லாமே இப்போ ப்ளவுசஸில் நம்ம நிறையாவே பார்த்துருப்போம். இந்த மாதிரி கொடி டிசைன் வரும். அதோட ஸ்டார்டிங் பாயிண்டில் என்ன ஆகுனா ஒரு பெட்டல் டிசைன்ஸில் ரிங் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. இதுலேயே வந்து பீட் ஒர்க் வச்சு பண்ணலாம். இதுலேயே ஃபுல்லாக அந்த குட்டியாக இருக்க லீஃபில் லீஃப் ஃபில்லிங் கொடுத்து கூட பண்ணலாம். அந்த லீஃப்குள்ளே ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு கவர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு டியூப் பீடு இந்த மாதிரி ஜம்கீஸ் எது வேணாலுமே நீங்கள் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நார்மலாக உள்ள ஒரு பேசிக் டிசைனில் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ளவுஸில் இப்போ சாரீஸில் என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி நம்மளால் என்னென்ன டிசைன்ஸ் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே இந்த டிசைனில் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே பேசிக் வந்து இந்த செயின் ஸ்டிச் தான். இந்த செயின் ஸ்டிச்சை கொஞ்சம் நல்லா நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்தராக வரப்போகிற எல்லா ஸ்டிச்சஸுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
செயின் ஸ்டிச்லேயே கொஞ்சம் கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி அதுலேயே டபுள் செயின் ஸ்டிச், பேக் செயின் ஸ்டிச், ஸ்டெம் ஸ்டிச் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே பேசிக் வந்து இதுதான். இதில் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு 2-3 டேஸ் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்தராக வர எல்லா டிசைனுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் உள்ள ஷார்ப் எட்ஜஸ், ஒரு பெண்ட் டிசைன் எப்படி பண்ணணும், எப்படி கிராஸ் பண்ணணும், அதில் எப்படி லாங் செயின் போடணும், ஷார்ட் செயின் எப்படி போடணும், அதில் ஒரு லாக் செயின் எப்படி போடணுங்கிற எல்லா டிப்ஸுமே வந்து உங்களுக்கு இந்த 3 கிளாஸஸ் வரைக்குமே உங்களுக்கு முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து உங்களுக்கு எல்லாமே ஸ்டிச்சஸ் பேஸ்டாக போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபைனல் வரைக்கும் நம்ம வந்தாச்சு இந்த கிளிப்பர் டிசைனில். அதில் அந்த லீஃபை நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு என் நாட் பண்ண போகிறேன். என் நாட்லேயே வந்துட்டு உங்களுக்கு இப்போ சப்போஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் டைமில் இருக்கீங்க அப்படிங்கும்போது ஒரு லூப் மேலே தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த என் நாட்டுக்கு க்ளோஸராகவே நம்ம நீடியில் விட்டு திரும்ப அது மேலே இருக்கிற லூப்பை கீழே புல் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஒரு நீட்டாக கிடைச்சிரும். எந்த இடத்துலையுமே நமக்கு லூப் வந்து வெளியில் தெரியாது. ஓகே, இப்போ ஃபைனலாக நான் இதே சேம் ப்ரொசீஜரில் ஃபுல் கிளிம்பர் டிசைனுமே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதை நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.